ராஜசம் தாமசம் என்று மூவிதமாக இருக்கிறது. அதை பற்றி சொல்கிறார். ஓகே. இந்த இருக்கு. ஒவ்வொருவனுடைய மனம் பார்க்க கேட்டபடி சிரத்தை அமைகிறது. இவட மனத்து படம் இவட சிரத்தை, இவட மனத்து படம் இவட சிரத்தை, ஒவ்வொன்று முதிங்கோ வித்தியாசம். இது நடந்த இந்த சீக்கியர்களுக்கு அவங்க சீக்கிய குரு இருந்தார். அதில் ஒரு மகான் அவருக்கு பிறகு ஒரு 3 பேரை தெரிவிச்சோம். அப்போ அது சொன்னார், ஒரு 12 பேர் வந்தாங்க, அவர் சிஷ்யர். அதுக்கு முன்னுக்கு இப்போ வாழோ இதில் வச்சுருக்காது, நீ இது மேலே பாய், எது வாளுக்கு மேலே இதை பார்த்து கூட குருனா இருக்குது லூஸ்ன்றது போயிட்டாங்க. 3 பேர் பாஞ்சிட்டாங்க. இல்லை அவர் எல்லாம் தெரிஞ்சு ஆக்கெல்லாம் தெரிவிக்காங்க, பாய்க்குள்ளே வாழை எடுத்துட்டாங்க. அவங்க செத்துட்டாங்க காட்டுறது ஆட்டுற வாழை போட்டு இதெல்லாம் காட்டி விட்டாங்க. அவளுக்கு என்ன சொல்கிறேன்டா இது நடந்தது. அப்போ பாருங்க, அவன் குருநாள் சொன்னபடி ஒபீடியன்ஸ் ஆஃப் குரு வித்தவுட் கொஸ்டினிங், விவேகானந்த சுவாமி வார்த்தை. ஏன் அவங்க அந்த வழியால் போய் நடந்து அந்த உண்மையை கண்டபடி. அப்போ ராமகிருஷ்ண மிஷன், சிவானந்த ஆசிரமம், இல்லை பாருங்க எத்தனையோ மகான்கள். இப்போ சர்வபிரியா சுவாமிஜி என்ன அவர் இந்த கடவுளை நம்பான்னு சொல்கிறது நாஸ்தியர். அந்த அமெரிக்கா அந்த அத்தனை நாஸ்தியரோட போட்டிக்கு வந்தாங்க, ஒருவருக்கு அசைக்க முடியல அவர். பாருங்கள் இந்த ஞானத்தில் பெருமை. அது அந்த விவேகானந்த சுவாமிஜியா அவரை ஃபாலோ பண்ணபடியாக வந்தது இல்லையோ. இப்போ நாங்கள் கூட ராமகிருஷ்ண மிஷன் படித்தோம். அந்த அது சிரத்தை இருக்குது. ஒவ்வொருவருடைய மனப்பாங்குக்கு ஏற்றவாறு சிரத்தை அமைகிறது. அதான் அது. மனிதன் சிரத்தை மயமானவன். நீ எப்படி என்ற நம்பிக்கை சிரத்தை இருக்கோ அதன்படி தான் நீ எவ்வளோ சொன்ன கூறுறது குறையிறது இல்லை. எஸ், சிரத்தை எதுவோ அதுவே அவனுமா. சிரத்தையும் மனிதனும் முடிங்கோ ஒன்று. இது பகவத்கீதை. நான் இதே கொடுக்க சொன்னேன்டா, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, மானுடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இது வெவ்வேறு பாட்டு. செவிடு கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த கால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த கால் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. இது எவ்வளவு அபூர்வமான விஷயம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் இப்படி அத்தனையும் இருக்கு. அப்போ என்ன குறையண்டா சிரத்தை. அதுக்கு தானே அவ்வளோ நான் சொல்லி கொண்டு. எஸ், இன்னும் அந்த சத்தங்களில் தான் சொன்னேன். உங்களுக்கெல்லாம் அன்பு இருக்குது, சிரத்தை இல்லை. என்னம்மா அப்படி இந்த உடனே செய்வேன் நீ. எஸ், நாங்களாம் அப்படி இல்லை. இந்த ஆசிரமத்தில் ஏன்னா குருநா சொன்னாராம், அவ்வளோ நடந்து. எஸ், யோசிச்சு பாரும்மா. ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், நீங்கள் போய் அவர் சொன்னமா கேட்குறீங்க இல்லையோ? அது சொல்கிறாம்மா திஸ் கேட்குறீங்க. சொன்னோம் இந்த பில்டிங் சொன்னால் நீ கேட்குறீங்க. ஏன் அவன் அத்தாரிட்டி அந்த இதுக்கு. அது மாதிரி இந்த மகான்கள் இல்லை அத்தாரிட்டி அவங்க அதுக்கு. அவன் நீ ஆனால் இதெல்லாம் கேட்பாய், இதை கேட்க மாட்டேன். ஏன் எனக்கு தெரியாது. சிரத்தா கீதிருஷி. இது தத்துவம். ஏன்னு நான் எடுக்கிறேன் சுவாமியை வளவண்டு காய்க்காமல் இல்லை, அது தத்துவ போதும். சங்கராச்சாரியார் அதில் என்ன இருக்கு? விவேக வைராக்கிய ஷட்சம்பத் என்ற 6 தெய்வ குணங்கள். ஷட்சம்பத் அதில் சிரத்தா வருது. முதலாவது என்ன? குருதேவ வேதாந்த வாக்கியது விஸ்வாச ஸ்ரத்தா. வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஸ்ரத்தா? ஸ்ரத்தை குணம் என்ன? Faith in the words of the Guru and the Vedanta of scriptures is Shraddha. இந்த மகான் சொல்கிற அந்த அனுபவத்தை அதுக்கு மேலேயும்
அவர் உண்மையில் இந்த மகான்கள் இருந்தால் நான் இதை காட்டுறேன் என்னென்னா இதில் இருக்கிறது நான் சொல்கிறேன். இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அதனுடையாக அவரே தான் சொல்கிறேன், பேஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த ஞான நூல்களையும் வைக்கிறது தான் சிரத்தை. பரவாயில்ல, நான் இதை இவ்வளோ வாசிக்கிறேன் கேளுங்க. Faith is a very important factor in our lives. None can live without faith. நான் ஆத்மியாக சொல்கிறேன். நம்ம எதை பண்ணாலும் நம்பிக்கை இருக்குது இல்லையா? நான் ஜோக்கு சொன்னேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டை போய் சாப்பிட்றோம் இல்லை, ஒரு கடையில் இதை பண்ணுறோம், சிரத்தை இருக்கு இல்லையோ? நீ இந்த சிரத்தை உண்டா, இந்த சிரத்தை இல்லை, ஆனால் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ? உலகத்தில் நீ அத்தனையும் அப்படி தான் செய்கிறாய். ஆனால் இங்கே வரக்குள்ள பிலீவுக்கும் சிரத்தைக்கும் வித்தியாசம். பிலீவ் என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை மாறலாம். பாருங்க, அவர் பிலீவ் மே சேஞ்ச் ஓ பிரேக். பிளைண்ட் பிலீஃப் பாருங்க, நிறைய பேருக்கு உங்களோட அவங்களோட மாதிரி தான் பெரிசாம் இல்லை, மற்றவங்களெல்லாம் முட்டாளலாம் இல்லை, அந்த பிரசாதம் கொடுத்தா அது பேக்கி படைச்சதான் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் மூட என்னது பிளைண்ட் ஃபெய்த்ண்டா என்ன. ஆனால் இங்கே ஸ்ரத்தா இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபெய்த் இன் த வேர்ட்ஸ் ஆஃப் த குரு அண்ட் தி ஸ்கிரிப்சர்ஸ். இங்கே ஸ்ரத்தைக்கு நேரடியான வரைவிலக்கணம் என்னென்னா என்னது, அந்த குருநாதர்லையும் அந்த ஞான நூலையும் நீ வைத்திருக்கிற பக்தி சிரத்தை. அடுத்தது, இட் இஸ் அன் இன்டலெக்சுவல் கன்விக்ஷன் in the nobility and ability of the guru and the validity of the scripture that teaches. அதான இது. இப்போ உங்களுக்கு தெரியுமா, எங்கேயோ ஜெர்மனிலேயோ இங்கே ஞாபகம், அவன் சொல்கிறான் ஜெயசிநாதருக்கு ப்ரோ அவர் அப்படி தானே வருது ஏடிபிடி அப்படின்னு. அவன் சொல்கிறானோ இது சரியில்லை, உபனிஷத்துக்கு முந்தினது உபனிஷத்துக்கு பிந்தினது தான் அந்த டைம் காலத்தை குறிப்பிட்ட ஒரு வெஸ்டர்ன் வெள்ளைக்காரன் சொல்கிறான். அதெல்லாம் சத்தியம் இருக்குது. அவரும் சொன்னால் இன்னொரு பெரிய மன கேட்டோடனே அது என்னன்னா, பர்ஹாப்ஸ் த ஹிந்துஸ் ஆர் ரைட், தி ஆத்மன் இஸ் பிரம்மன். இங்கே இருக்கிற உயிர் அந்த பரம்பொருளே தான். இப்போ ஒரு 10 வயதுக்குள்ள பெரிய சயின்டிஸ்ட் அவனாவது சொல்கிறான், அதையாவது கேளுங்கள கேட்க மாட்டேங்க அவருன்னு சொல்கிறான். ஆகவே இது சாதாரண இந்த மூட நம்பிக்கை இல்லை, இது என்ன சும்மா நம்பிக்கை இல்லை, இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது போகுது அப்படி. பரவாயில்ல, நம்ம வாக்கு. மை குரு இஸ் எ கிரேட்டஸ்ட் சோல், வாட் ஹி சேஸ் இஸ் ரைட் ஈவன் தோ ஐ டூ நாட் எக்ஸ்பெக்ட். இதானே அது, எந்த அனுபவம் இல்லை, ஆனால் அவர் சொல்கிறது இப்படி சரி. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த அனுபவமாக வரும். இப்போ இன்ஜினியர் டாக்டர் உதாரணத்தை சொல்ல வேண்டியிருக்கு. 18 இவ்வளோ நாள் படித்தேன், 6 வருஷம் படித்தேன். ஆனால் இங்கே நீ அந்த நம்பிக்கை வராது உனக்கு. ஏனண்டா அது இந்த ராவணண்ட இல்லை கொஞ்சம் காற்று அடிச்சிருக்கு. பரவாயில்ல. வாட் இஸ் சேஸ் ஓகே, த ட்ரூத் இஸ் பியாண்ட் த மைண்ட் அந்த சென்ஸ். நல்லா இருக்குது, நல்ல எல்லா ஞானங்களையும் வருது. புத்தி கிராஹியம் அதீந்திரியம், அதாவது தூய ஆழ்ந்த அகன்ற கூறிய தூய புத்தியால் நீ இதை உணர முடியும். ஆரை உணர்றது? நான் நல்லா தூரமே போகணும். இப்போ நான் இருக்கிறேன், என்ற பஞ்சபுலங்களும் என்ன நான் யாருன்னு தெரிய முடியாது, மனமும் தெரியாது. ஏன்? அது வெளிநோக்கி தான் போகுது. ஆனால் நான் இருக்கிறேன் இல்லாமல் சொன்ன மாதிரி தூல சூக்ஷ்ம காரண சரீரா, இந்த தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் மனம் புத்தி சித்தமாக காரண சரீரம் வேண்டாம் அறியாமை. இது நான் 3 நான் முடியுங்க. உபனிஷன் சொல்லுது இல்லை, நீ இல்லை. பஞ்சகோஷ விலக்ஷணா, அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானம் வேண்டாம் புத்தி ஆனந்தமயம் வேண்டாம் அறிவினம். இது 5 நான் இல்லை. மற்றது அவஸ்தாத்திரே சாட்சி, விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலையத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அப்புறம் நான் அப்போ நான் ஆறேன்டா சச்சி தான். ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நீ உண்மையிலேயே இந்த சாதனை ஒழுங்காச்சு, இது எல்லாத்தையும் தள்ளி வச்சா நான் முடிச்சுவா முதலே
84 லட்சம் பிறவிகளை நீ ஒரு உடம்பை நானன்று இருந்தபடியா இங்கே இவனுக்கு ஒரு பட்டுக்கோடு வேணும். இந்த கொடி வளர்கிறதுக்கு மரம்பு. ஆனால் இவன்கிட்ட பட்டுக்கோடு எல்லாத்தையும் முடியுங்க எடுத்தாச்சு. ஆனால் நான் அப்படி சொன்ன பிறகு நீ போய் இல்லையோ, நான் இருக்கிறேன். அப்போ அது இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை நீ இல்லை அதை நம்பி இதை ஒன்று வரணும். நான் இருக்கிறேன், ஆனால் நான் யாருன்னு எனக்கு முடியுங்க தெரியாது. அதெல்லாம் தொடங்கணும். நீ யாருன்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற. அவர் நம்ம அனிவன் அப்பா இவன் தம்பி இல்லை, அவள் செத்தோடனே கட்டேன். எனக்கு அதான் ஒரு மனைவி அந்த கணவன் உடம்பை சொல்கிற 3 நாள் உள்ளே சாப்பிடல, இந்த கட்டை எடுங்கோ கிதியா கட்டை என்ன இப்போ கணவர் முத்து இப்போ கட்டை இல்லையோ. அப்போ அந்த கட்டை எடுத்த பிறகு நீ எங்கே அந்த கட்டையோட எல்லாம் போயிட்டு, ஆனால் நீ இருக்கிற. நீங்கள்லாம் பார்த்து இவள் சொல்கிறாளே எப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கும். அது இந்த உயிர் ஏன் இந்த கட்டை இல்லையே. அப்போ இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் இதுக்கு சிரத்தை வேணும் உங்களுக்கு. சிரத்தை the truth is beyond the mind and senses. The scriptures indicate the truth. ஆனால் ஞான நூல்கள் பாருங்கள், இப்போ இவ்வளவும் சொல்லி எல்லாம் குழப்பமாக இருக்கும். ஆனால் நீ முறைப்படி அந்த மகான் சொன்னபடி நீ போனேன்டா நான் இருக்கிறேன். அதுதான் ஆழ்ந்தோரத்துக்கு போய் பார்த்தா அங்கே தூல சூக்ஷ்ம காரண சரீரம் இல்லை, பஞ்ச கோஷம் இல்லை, தூல இந்த 3 இல்லை, இது அவஸ்தாத்திரியம் இல்லை. ஆனால் நான் ஆழ்ந்து தூங்கினேன் என்று நீ எழும்பி என்ன மாதிரி நீ சொல்கிற. உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது நான் ஆழ்ந்து தூங்கினேன்? நீ அங்கே இல்லையே. அவங்க இவட கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் இருந்தோம் இல்லை. அதுக்கு இதெல்லாம் படித்து தான் விளங்கும். இருந்த எந்த இடத்துல இருந்தாய், எந்த பற்றுக்கோடோடு இருந்தாய், எப்படி இருந்தாய் என்ற கேள்வி கேட்டால் நீ முழிச்சுவாய். ஆனால் நான் இருந்தேன், நான் தூங்கினேன் இவ்வளோ. ஸோ அது உதவி. அதுக்கு பெரிய படிக்கணும். The Guru will interpret the scriptures rightly. அவர் சொல்லிக் கொடுப்பார். மனே இப்படி தான் இருக்குது. இப்போ அதிகமாக அந்த உபனிஷதம் ஈவன் பகவத்கீதை எல்லாம் இப்போ மற்ற மதங்கள நூல்கள் எல்லாம் விளக்கம். ஆனால் அவங்களும் குழப்பி அடிக்கிறாங்க முழு பேரும். ஆனால் அவசியம் இல்லை. இங்கே ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாருங்க, ஆத்மனக்குள்ளே ஒரு இடத்துல உடம்பு ஆத்மனண்டு வருது, ஒரு இடம் இன்னொரு ஆத்மனக்குள்ளே மனத்தை இருக்குது, இன்னொரு இடத்துல புத்தி ஆத்மன். பாருங்கள், அதே ஆத்மன்ற வார்த்தை 4-5 இடத்துல வித்தியாசமாக உனக்கு எப்படி தெரியும்? அதுதான் இன்டர்பிரட் பண்ண குருநாதர் வேணுமா? ஓகே. ஹீ நோஸ் த பெஸ்ட் மீன்ஸ் ஃபார் மை செல்ஃப் அன்ஃபோல்டுமென்ட். அதான் அது. அவர் கடவுளை காண்றலாம் சொல்லலை. நான் இருக்கிறேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன்? அன்ஃபோல்டுன்னா விரிகிறது. இப்போ நீ எப்படி சுருங்கி கொண்டிருக்க எங்கே? நான் அன்ஃபோல்ட் அவர் விஷயம். ஹீ ஆல்வேஸ் ஹேஸ் மை வெல்ஃபேர் அட் ஹார்ட் அண்ட் வில் நெவர் ஹார்ம் மீ. அதான் நான் விட இந்த சொல்லி கொண்டு இருந்தது. இந்த மகான்கள் கருணை இல்லை எல்லையே இல்லைப்பா. அதை அனுபவிச்சுங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட வாழ்ந்தப்போ நான் கிட்டத்தட்ட 24 வருஷம் ரிஷிகேஷில் அந்த மகான் நிறைய இருந்தவங்க. அவங்களோட என்ன ஒரு உன்னிலேருந்து ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நீ இந்த சம்சார சக்கத்துலேருந்து இல்லை தப்பி நிம்மதியாக வாழ்கிற ஒன்று தான் உங்களோட என்ன எதிர்பார்ப்பு. வா, அதான் சொல்கிறார். ஹீ லவ்ஸ் மீ செல்ஃப்லெஸ்லி. அவங்களோட அன்புக்கு பின்னால் ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு சுயநலம் இல்லை. இதுலேருந்து கறக்கணும், அதில் நான் அன்பு செய்யணும் கொடுப்பாங்க. சொன்னேன் அந்த ஆசை எனக்கு ஜோக்கு. அங்கே ஸ்காலர்ஷிப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஏழை மாணவர்கள்லாம் அங்கே வந்தோடனே ஒவ்வொருவருக்கும் அதில் இன்ஜினியராக டாக்டராக படித்தவங்கெல்லாம் ஒரு நாள் என்ன கண்டோடனே சொன்னான், சுவாமிஜி இந்த ஆசிரம் என்ன உனக்கு பிடிக்கும்? ஆசை வேண்டாம், ஆசிரம் கொடுத்த ஃபண்டெலாம் நான் படித்த சாமி சொல்லுவோம். அப்போ இந்த ராமேஸ்வரம் மிஷனில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் யார் துறவிகள். புரியுதா? நீ ஒரு வீட்டே உனக்கு மேனேஜ் பண்ண முடியாது, நீ படுற கஷ்டம். பில்லியன்ஸ் ஆஃப் ருப்பீஸ். அதெல்லாம் சொல்கிறார்.
He himself is realized, and if I follow his teaching, I too shall reach the state. அவன் ஞானத்தை அடைந்துட்டான், அவரை நான் இந்து வருப்பேன். இதை எதை பேர் சொல்லி கொண்டிருக்கேன்? சிரத்தை சொல்லு அதமா. I never seen God. நான் அவரை பார்க்குறேன். இது ஒரு இடத்துல அழகான கதை. அது கபீர்தாஸ் பாட்டு. குரு கோவிந்த், அந்த பாட்டு அர்த்தம் என்னென்னா, ஒரே நேரத்தில் நான் கும்பிட்ற தெய்வமும் சிவருமான், ஓகே, எந்த குருநாரு முன்னுக்கு நிற்கிறாங்க. இது யாருக்கு முதல் வணக்கம் கொடுக்குறோம்? அதுதான் கேள்வி அந்த பாட்டில். இல்லை, அவர் சொல்கிறான், நான் குருநாயர் தான் முதல் வணக்கம். இந்த கடவுளை எனக்கு யாரும் தெரியாது, இவர் தான் சொன்னார், இவர் தான் கடவுள். அதனுடைய முதல் வணக்கம் குருநாயர். இதில் வருது. ஓகே, ஓகே. ஐ எம் நாட் ஷுவர் இஃப் ஹீ ஆக்சுவலி எக்ஸிஸ்ட். கடவுள் இருக்கிறானே எனக்கு தெரியாது, காட்டணும் இருக்கணும். அதான் பெரிய, நான் இப்போ என்ன வைஃபை பெரிய சொன்னேன் நான், இல்லை அந்த அவன் இப்படா மக்கு இந்த சாதாரண வைஃபையும் எனக்கு கண்ணால் பார்க்க முடியாது. கெட் அப் அண்ட் கெட் அவுட் ரெண்டு விரட்டி விட்டாங்க பையன் பிடிச்சி. இஃப் இட் டஸ் எக்ஸிஸ்ட், இறைவன் கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையானால், ஹீ இஸ் ஹி ஃபார்ம்லெஸ் ஓ வித் ஃபார்ம்? உருவம் இருக்கா, உருவம் இல்லை, அது எனக்கு தெரியாது. அது இவர் தான் வழிகாட்டும், நான் வழிகாட்டேன். பட் இஃப் தேர் இஸ் காட், த குரு இஸ் த ஒன்லி ஒன் ஹூ கேன் கைட் மீ டு ஹிம். இவ்வளவும் சிரத்தைக்கு விளக்கம். கடவுள் இருந்தால் இல்லை, அவரை அடையிறதுக்கு எனக்கு இந்த குருநாதர் ஏன் நடந்துட்டார். Such thing is ஸ்ரத்தா. சொல்லுங்க, இதுதான் அது. பாருங்கள், ஃபெய்த் இஸ் ஆல்வேஸ் இன் த அன்னோன். கடவுள் இருக்கிறா இல்லையா, அங்கே இருக்கிறானே தெரியாது. அது சிரத்தைன்றது இதுதான். அது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் கனடா, ஜப்பான் எல்லாத்தையும் போயிட்டு வந்தேன், பல நாடுகள். இப்போ நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல சொன்னால் நீ முழிச்சினேண்டா எவ்வளோ மக்கா இருக்கும். ஏன் பார்த்துட்டு வந்து இப்போ நான் ஃபோன் பண்ணி சுவாமிஜி என்னடா நீங்கள் வந்த சொல்லுவாங்க. அதையும் நம்ம ஆல்ரெடி உன்னே செய்கிறது. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அது விசேஷமாக இந்த ஆத்மீய சம்பந்தமான விஷயங்களில் அவங்க எல்லாம் தெரிஞ்ச சோனகிரிகள் ஆட்டையும் வெட்டி குடத்தையும் உடைப்பார். அதுதான் செய்து கொண்டிருக்கட்டும். ஓகே, த அன்னோன் ரெக்வஸ்ட் பாருங்கள், நோன் ரெக்வஸ்ட். இப்போ தான் சொல்கிறது, இதுக்கெல்லாம் உனக்கு நம்பிக்கை தேவையில்லை. இப்போ மார்க்கெட்டுக்கு போய் பைப்பு வண்டி வாங்கினோன்னா நம்பிக்கை வேணுமா? ஆனால் இது ஏன்டா எனக்கு தெரியாது, இது அன்னோன், எனக்கு தெரியாது. அதுதான் சிரத்தை. எனக்கு மூக்கு இருக்குன்றதை சொல்லணுமா? அது நம்பிக்கை இல்லை. அப்போ எதுக்கு நம்பிக்கை? ஃபெய்த் இஸ் த பேர்ட் தட் சிங்ஸ் இன் த ஜோ. பார்த்தீங்களா, இது ஒரு பாட்டு. ஒரு ஒரு 5:45 இது நல்ல மெனுவி இந்த புறவையெல்லாம் பாடுங்கள். அது பாருங்க, இந்த ஃபெய்த் இஸ் த பேர்ட் தட் சிங் இன் ஜாய் வென் த டான் இஸ் ஸ்டில் டார்க். இன்னும் விடியவே இல்லை, அது பாடுது. ஏன்? அதுக்கு தெரியும் சூரியன் முடியுங்க வரப்போகுதுண்டு. அது ஃபெய்த், அதுதான் சிரத்தை. உதாரணம், பியூட்டிஃபுல். Even though the bird has not seen the sun, it believes that it will soon rise. அதுதான் உன்னக்கிட்ட இருக்க வேண்டிய சிரத்தை. Only when there is such a conviction, அந்த திட நம்பிக்கை, can the seeker walk the path with determination and directly experience what he has faith in. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். இந்த சிரத்தையோட நீ எனக்கு ஒரு டவுட்டும் வரல. அது முறை நான் என்றைக்கு கூட பேர் நான் எடுத்தேன். நம்ம அதிகம் படிச்சுட்டேன், அதுதான் தடை. என்ன சொல்லுங்க, எனக்கு எதிராக சொல்லுங்க. நிறைய தெரியும் நமக்கு, ஆனபடி அந்த சிம்பிள் திங் இல்லை. நான் தான் இருக்கிறேன் இல்லை, என்ன எனக்கு தெரிகிறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது. அதான் உண்மை இல்லையோ? தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனபடியாக தான் கல்லாத எளியோரின்
உள்ளம் உனது ஆலயமோ என்று பாட்டு. கற்றாரை நான் வேண்டும். அது என்ன வேண்டாம், அதில் உனக்கு எல்லாம் தெரியுமென்ற அகங்காரமும் மமகாரமும் வந்துடுது. அது இந்த அறிவு, வேர்ல்ட்லி நாலேஜ் இந்த சத்தியத்தை முடியுங்க மறைக்கிறது. அப்போ என்ன பண்ணுவோம்? ரமண மாதிரி சொல்கிற என்ன? பியூட்டிஃபுல், தேங்க்யூ. லேர்ன் டு அன்லேர்ன். நீ படித்ததை மறக்கிறதுக்கு படி. அவ்வளோ பிளாக் பாருங்க. நான் ஒரு கதை சொன்னேன், அது நடந்த ஹரித்வாரில். அந்த இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க